ஓம் ஸ்ரீ சாயி புராணம் பகுதி 5. விநாயகர் ஸ்துதி. மூஷிகவாகன மோதகஹஸ்த ஸ்யாமளகர்ண விளம்பித சூத்ர வாமனரூப மகேஸ்வரபுத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. எல்லா கலைகளுக்கும் நாயகியாகிய ஸ்ரீ சரஸ்வதி தேவிக்கு நமஸ்காரம். சத்குரு ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா அவர்களின் பாதார விந்தங்களுக்கு நமஸ்காரம். எல்லா குருமார்களுக்கும் நமஸ்காரம். புத்தகங்களை படிக்க இயலாதவர்கள் கேட்டு பயன்பெறட்டும் என்ற எண்ணத்தினால் இந்த முயற்சியை செய்கின்றேன். இதில் ஏதேனும் குற்றங்கள் இருந்தால் மன்னிக்கவும். இந்த ஒளிப்பதிவு சத்குரு ஷீரடி சாய்பாபா அவர்கள் சச்சரிதத்துடன் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் நடந்த சில நிகழ்வுகளை அவரின் பக்தர்கள் எழுதிய நூல்களில் இருந்து தொகுத்து வழங்கப்படுகிறது. ஸ்ரீ சாயி சச்சரித்திரம். இந்த நூல் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா அவர்களின் அற்புத வாழ்க்கையையும் உபதேசங்களையும் கூறுகின்றது. இதை எழுதியவர் காலம் சென்ற ஹேமாட் பந்த் என்னும் ஸ்ரீ கோவிந்தராவ் ரகுநாத் தபோல்கர் அவர்கள். மராட்டிய மொழியில் எழுதப்பட்ட இந்த நூல் ஆங்கிலத்திலும் தமிழிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. சமர்ப்பணம். அன்புடனும் பக்தியுடனும் யாரொருவர் எனக்கு ஓர் இலை, ஒரு மலர், ஒரு பழம் அல்லது தண்ணீரை சமர்ப்பிக்கிறார்களோ அந்த தூய்மையான தன்னடக்கமுடையவருடைய அன்பு காணிக்கையானது ஆர்வத்துடனும் தாமதமின்றியும் என்னால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறியது. அந்தர்யாமியாய் விளங்குகின்ற ஸ்ரீ சாய்பாபாவுக்கு இப்பணியினையும் என்னையும் சமர்ப்பிக்கின்றேன். குருவே சரணம். ஸ்ரீ சாயி சத் சரிதத்திற்கு என உரிய தனிச்சிறப்புகள் என்னவென்றால், சச்சரிதம் பாபா இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்த போதே அவரால் ஆசீர்வாதம் செய்யப்பட்டு திரு ஹேமாட் பந்த் அவர்களால் எழுதப்பட்டது. இந்நூலை குளித்த பின் ஆசாரம், அன்பு, நம்பிக்கையுடன் எவரெவர் ஒரு வாரத்தில் படித்து முடிக்கிறார்களோ அவர்களுடைய வேண்டுதல் பாபாவால் நிறைவேற்றப்படும் என்று கூறப்படுகிறது. இது ஷீரடி சாயி பக்தர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு நூலாகும். 2 கோவா கனவான்கள். ஒருமுறை சாய்பாபாவின் தரிசனத்தை பெறுவதற்காக கோவாவிலிருந்து இருவர் வந்து அவர் முன் வீழ்ந்து பணிந்தனர். இருவரும் ஒன்றாக வந்தபோதும் அவர்களில் ஒருவரிடம் மட்டுமே பாபா தட்சணையாக ரூபாய் 15 கேட்டார். அதுவும் விருப்பமுடன் கொடுக்கப்பட்டது. மற்றொருவர் தாமாகவே முன்வந்து ரூபாய் 35 அளித்தார். மற்றெல்லாரும் ஆச்சரியப்படும்படியாக பாபா அதை பெற்றுக்கொள்ளவில்லை. அங்கிருந்த சாமா பாபாவிடம், என்ன பாபா, இருவரும் ஒன்றாக வந்தனர். ஒருவரின் தட்சிணையை நீங்கள் கேட்டு பெறுகிறீர்கள், மற்றொன்றை தாமாகவே அளிக்கப்பட்ட போதும்
நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டீர்கள். ஏன் இந்த வேறுபாடு என்றார். பாபா சாமாவிடம், சாமா, உனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் ஒருவரிடமிருந்தும் ஒன்றும் எடுத்துக்கொள்வதில்லை. இம்மசூதியின் ஆளும் தெய்வமான மசூதி மாயி குறிப்பிட்ட கடன் தொகையை கேட்டாள். அதை அவர் அளித்து கடனில் இருந்து விடுபடுகிறார். கவனிக்கும்படியாக எனக்கு எவ்வித வீடோ சொத்தோ குடும்பமோ இருக்கிறதா? எனக்கு எதுவுமே தேவையில்லை. எப்போதும் சுதந்திரமாகவே இருக்கிறேன். கடன், பகைமை, கொலை ஆகியவற்றுக்கு பரிகாரம் தேடப்பட்டே ஆக வேண்டும். தப்ப வழியே இல்லை என்று கூறிவிட்டு பின் பாபா தமக்கே உரித்தான பாணியில் பின்வருமாறு கூறத் தொடங்கினார். முதலில் அவர் ஏழையாயிருந்ததாகவும் அவருக்கு ஒரு வேலை கிடைத்தால் முதல் மாத சம்பளத்தை காணிக்கையாக செலுத்துவதாக வேண்டிக் கொண்டார். மாதம் ரூபாய் 15 சம்பளமுள்ள ஒரு வேலை அவருக்கு கிடைத்தது. பின்னர் அவர் சம்பளம் படிப்படியாக 15 ரூபாயிலிருந்து ரூபாய் 700 அடைந்தது. ஆனால் அவரின் சுபிட்சத்தில் அவர் வேண்டிக் கொண்டதை முழுமையும் மறந்துவிட்டார். கர்மவினை அவரை இந்த இடம் தள்ளிவிட்டிருக்கிறது. அதனால் அத்தொகையை நான் அவரிடமிருந்து தட்சணையாக பெற்றேன். மற்றொரு கதை. கடற்கரை ஓரமாக நான் உலவி திரிந்து கொண்டிருந்த போது ஒரு பிரம்மாண்டமான மாளிகையை வந்து அடைந்தேன். அதன் தாழ்வாரத்தில் அமர்ந்தேன். வீட்டுக்காரர் எனக்கு நல்ல வரவேற்பளித்து வயிறார உணவளித்தார். உறங்குவதற்காக அலமாரிக்கு அருகிலுள்ள தூய சுத்தமான இடத்தை அவர் எனக்கு காண்பித்தார். நான் அங்கு உறங்கினேன். நான் ஆழ்ந்த துயில் கொண்டிருக்கும் போது அம்மனிதன் சுவற்றை கன்னம் வைத்து உள்நுழைந்து என் பையில் இருந்த பணத்தையெல்லாம் கத்தரித்து எடுத்துக்கொண்டான். நான் கண் விழித்த போது எனது ரூபாய் 30,000 திருடப்பட்டு விட்டதை அறிந்தேன். நான் பெரிதும் கவலையுற்று அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் அமர்ந்திருந்தேன். பணம் கரன்சி நோட்டாக இருந்தது. அந்த பிராமணன் அதை திருடிவிட்டான் என நான் நினைத்தேன். உணவிலும் பானத்திலும் நான் எனது விருப்பத்தையெல்லாம் இழந்து அந்த தாழ்வாரத்திலேயே 15 நாட்கள் புலம்பி அழுது கொண்டு உட்கார்ந்திருந்தேன். 15 தினம் கழித்ததும் வழிப்போக்கரான ஒரு பக்கிரி நான் அழுது கொண்டிருப்பதைக் கண்டு எனது துன்பத்திற்கான காரணத்தை விசாரித்தார். நான் அவரிடம் எல்லாவற்றையும் கூறினேன். அவர், நான் சொல்லுகிறபடி செய்தீரானால் உமக்கு பணம் திரும்ப கிடைக்கும். ஒரு பக்கீரியிடம் செல்லும். நான் அவரை பற்றிய விபரம் தருகிறேன். அவரிடம் உம்மை முழுவதும் சமர்ப்பித்து விடும். அவர் உனது பணத்தை மீட்டு தருவார் என்றார். அப்பக்கிரியின் அறிவுரைப்படி நடந்து எனது பணத்தை திரும்ப பெற்றேன். பின்னர் வாதாவை விட்டு நீங்கி கடற்கரையை அடைந்தேன். அங்கு ஒரு நீராவி கப்பல் நின்று கொண்டு இருந்தது. ஆனால் அதில் கூட்டமாக இருந்ததால் அதனுள் நான் ஏற முடியவில்லை. அங்கு இருந்த நல்ல குணமுடைய பியூன் ஒருவன் எனக்காக குறுக்கிட்டதால் அதிர்ஷ்டவசமாக நான் உள்ளே ஏறினேன். அது என்னை அக்கறைக்கு சேர்த்தது. அங்கிருந்து ரயிலேறி மசூதி மாயியிடம் வந்தேன். கதை முடிந்தது. பாபா சாமாவிடம் அந்த விருந்தாளிகளை அழைத்து சென்று அவர்களின் உணவுக்கு ஏற்பாடு செய்யும்படி கேட்டுக்கொண்டார். பின்னர் சாமா அவர்களை வீட்டிற்கு அழைத்து சென்று உணவளித்தார். உணவின் போது சாமா அவர்களிடம் பாபாவின் கதை விளங்காத புதிராக இருப்பதாயும், ஏனெனில் அவர் கடற்கரை பக்கமே சென்றது கிடையாதென்றும், ரூபாய் 30,000 போன்ற எந்தவித பணத்தையும் அவர் வைத்திருக்கவில்லை என்றும், பயணம் செய்ததே இல்லை, பணத்தை தொலைத்ததே இல்லை, மீண்டும் அதை திரும்ப பெற்றதே இல்லை என்றும் கூறி அதை அவர்கள் புரிந்து கொண்டு அதன் குறிப்பு நுட்பத்தை அறிந்து கொண்டார்களா என்று கேட்டார். விருந்தினர் ஆழ்ந்து மனமுருகி கண்ணீர் சிந்தினர். தொண்டை அடைக்கும் குரலில் அவர்கள், பாபா,
நிறை பேரறிவுடையவர், எல்லையற்றவர், தன்னேர் இல்லாத முழு முதற்பொருள். அவர் உரைத்த கதை சரி நுட்பமாக எங்களது கதையே ஆகும். அவர் பேசியது யாவும் எங்களை பொறுத்தவரை ஏற்கனவே நடந்துவிட்டது. அவர் இதையெல்லாம் எங்கனம் அறிந்தார் என்பது ஆச்சரியத்துள் எல்லாம் ஆச்சரியம். எல்லா தகவல்களையும் நாங்கள் உணவுக்கு பின் உரைக்கின்றோம். உணவுக்கு பின் அவர்கள் வெற்றிலை போட்டுக் கொண்டிருக்கும் போது விருந்தினர் தங்கள் கதையை சொல்ல ஆரம்பித்தனர். அவர்களுள் ஒருவர் கூறுகிறார், மலைத்தொடரின் மீதுள்ள ஒரு கோடை வாசஸ்தலமே எனது சொந்த ஊர். ஒரு வேலை தேடி பணம் சம்பாதிக்கும் பொருட்டு நான் கோவாவுக்கு சென்றேன். ஸ்ரீ தத்தர் தெய்வத்திடம் எனக்கு வேலை கிடைத்தால் முதல் மாத ஊதியத்தை அவரிடம் சமர்ப்பிப்பதாக வேண்டிக் கொண்டேன். அவரது அருளால் ரூபாய் 15 சம்பளமுள்ள ஒரு வேலை கிடைத்தது. பாபா குறிப்பிட்டபடி எனக்கு உத்தியோக உயர்வு கிடைத்தது. எனது வேண்டுதலை பற்றியெல்லாம் நான் நிச்சயமாக மறந்தே விட்டேன். இவ்வகையாக பாபா அதை நினைவுபடுத்தி ரூபாய் 15 என்னிடமிருந்து மீட்டு பெற்றுக்கொண்டார். ஒருவர் நினைக்கும்படியாக அது தட்சணை என்று, பழைய கடன் ஒன்றை அடைத்தலேயாகும். நீண்ட நாள் மறந்து போன வேண்டுதலை நிறைவேற்றுதலும் ஆகும். உண்மையில் ஒருபோதும் பாபா எந்த பணத்தையும் யாசிக்கவில்லை. தனது அடியவர்களையும் யாசிக்க அனுமதிக்கவில்லை. ஆன்மீக முன்னேற்றத்திற்கு பணம் ஒரு அபாயமாக, தடையாக அவர் கருதினார். தமது பக்தர்களை அதன் பிடியில் விழ அனுமதிப்பதில்லை. இது விஷயத்தில் பகத் மகால் சாபதி ஒரு உதாரணம் ஆவார். அவர் பரம ஏழை. வரவையும் செலவையும் ஒன்றாக்க அவரால் இயலவில்லை. பாபா அவரை ஒருபோதும் எந்த பணத்தையும் சம்பாதிக்க அனுமதிக்கவில்லை. தமது தட்சிணை பணத்தில் இருந்து ஏதும் கொடுக்கவும் இல்லை. ஒருமுறை ஹம்ஸ்ராஜ் என்ற தயாளமும் தாராள குணமும் உள்ள ஒரு வியாபாரி பாபாவின் முன்னால் மகால் சாபதிக்கு ஒரு பெருந்தொகை அளித்தார். ஆனால் பாபா அதை ஏற்றுக்கொள்ள அவரை அனுமதிக்கவில்லை. பின்னர் இரண்டாவது விருந்தினர் தனது கதையை கூறினார். எனது பிராமண சமையல்காரன் எனக்கு 35 ஆண்டுகள் விசுவாசத்துடன் பணிவிடை செய்து வந்தான். தூரதிர்ஷ்டவசமாக அவன் தீய வழிகளில் இறங்கினான். அவன் மனம் மாறி என்னுடைய செல்வத்தையே கொள்ளையடித்தான். எனது அலமாரி வைக்கப்பட்டுள்ள அறையின் சுவற்றை அவன் கன்னம் வைத்து நாங்களெல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கும் போது உள்ளே வந்து கரன்சி நோட்டுகளாக இருந்த நான் சேகரித்த ரூபாய் 30,000 கொண்டு போய்விட்டான். பாபா அதே தொகையை எங்கனம் குறிப்பிட்டார் என்பது எப்படி என்று எனக்கு தெரியாது. இரவும் பகலும் நான் கதறி அழுது கொண்டிருந்தேன். எனது விசாரணைகளின் பலன் ஒன்றுமில்லை. ஆழ்ந்த கவலையில் அரை மாதத்தை கழித்தேன். தாழ்வாரத்தில் நான் அமர்ந்திருந்த போது அந்த வழியாக போய்க் கொண்டிருந்த ஒரு பக்கிரி வருத்தப்பட்டு நொந்து போயிருக்கும் எனது நிலையை கவனித்துவிட்டு அதன் காரணத்தை விசாரித்தார். அனைத்தை பற்றியும் அவரிடம் கூறினேன். கோபர்காவ் தாலுகா சீரடியில் சாயி என்ற பெயருடைய அவளியா ஒருவர் இருப்பதாக அவர் கூறினார். அவரிடம் ஒரு வேண்டுதல் செய்து கொள். உனக்கு மிகவும் பிடிக்கும் உணவு ஒன்றை மனதில் நினைத்து நான் உமது தரிசனம் பெறும் வரை அந்த உணவை உண்பதை நீக்கிவிட்டேன் என்று கூறிக்கொள் என்று கூறினார். பின்னர் அவ்வாறே நான் பிரார்த்தனை செய்து கொண்டேன். அரிசி சோறு சாப்பிடுவதை விட்டுவிட்டேன். பாபா அதை எனது சொத்து மீண்ட பிறகும் நான் உமது தரிசனத்தை பெற்றான பிறகும் உண்பேன் என்று கூறிக்கொண்டேன். இதன் பின் 15 நாட்கள் கழிந்தன. அந்த பிராமணன் தானாகவே என்னிடம் திரும்பி வந்து எனது பணத்தை திருப்பி கொடுத்து தன் செயலுக்காக வருந்தி எனக்கு பைத்தியம் பிடித்து இவ்வாறு நடந்து கொண்டேன். இப்போது உமது காலடியில் என் தலையை வைக்கிறேன். தயவு செய்து மன்னித்து அருளும் என்றான். இவ்வாறு எல்லாமே நலமாகவே முடிந்துவிட்டன. என்னை சந்தித்து எனக்கு உதவிய பக்கிரி மீண்டும் காணப்படவில்லை. அப்பக்கிரி எனக்கு கூறிய சாய்பாபாவை காண வேண்டுமென்றே ஒரு தீவிர ஆர்வம் என்னுள் எழுந்தது. எனது வீடு வரை வந்த அப்பக்கிரி சாய்பாபாவை தவிர
வேறு யாருமில்லை என்று நான் நினைத்தேன். என்னை காண வந்து எனது தொலைந்து போன பணத்தை மீண்டும் பெற்றுத் தருவதற்காக எனக்கு உதவி புரிந்த அவரா 35 ரூபாய் பெறுவதற்காக ஆர்வமாயிருப்பார்? மாறாக எங்களிடமிருந்து எதையும் எதிர்பார்த்து கொண்டிராது எங்களை ஆன்மீக முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்வதில் அவர் தம்மாலான முழு முயற்சியை எப்போதுமே செய்கிறார். திருடப்பட்ட எனது சொத்து மீண்டும் கிடைத்தவுடன் நான் பெருமகிழ்வுற்றேன். அந்த மயக்கத்தில் எனது வேண்டுதலையெல்லாம் மறந்துவிட்டேன். பின்னர் நான் கவுலாபாவில் இருந்தபோது ஒரு நாளிரவு நான் எனது கனவில் சாய்பாபாவை கண்டேன். இது நான் சீரடிக்கு வருகிறேன் என்று எடுத்திருந்த பிரார்த்தனையை எனக்கு நினைவூட்டியது. நான் கோவாவுக்கு சென்றேன். அங்கிருந்த கப்பலில் பம்பாய் வழியாக சென்று சீரடிக்கு செல்ல விரும்பினேன். ஆனால் துறைமுகத்துக்கு வந்தபோது அந்த கப்பல் ஏற்கனவே கூட்டமாயிருப்பதாயும் இடமில்லாததையும் அறிந்தேன். கப்பல் தளபதி என்னை அனுமதிக்கவில்லை. ஆனால் எனக்கு பழக்கமில்லாத ஒரு பியூன் குறுக்கிட்டால் எனக்கு கப்பலில் இடம் அனுமதிக்கப்பட்டு பம்பாய் வந்து சேர்ந்தேன். பின்னர் ரயில் மூலமாக நான் இவ்விடம் வந்தேன். பாபா எந்த இடத்திலும் வியாபித்து இருப்பவர் என்றும் எல்லாம் அறிந்தவர் என்றும் நான் நிச்சயமாக நம்புகிறேன். நாங்கள் யார்? எங்கள் வீடு எங்கே இருக்கிறது? பாபா எங்களது பணத்தை மீட்டு கொடுத்து தாமே எங்களை அவரிடம் ஈர்த்து இழுத்தான எங்களது நல்ல அதிர்ஷ்டம்தான் எவ்வளவு பெரியது. சீரடியைச் சேர்ந்த மக்களாகிய நீங்கள் நிச்சயமாக எங்களை காட்டிலும் எல்லையற்ற அளவு மேலானவர்களாகவும் மிகுந்த அதிர்ஷ்டம் வாய்ந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். பாபா விளையாடி சிரித்து உரையாடி இவ்வளவு ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருப்பதும் உங்களுடனேயே அல்லவா? உங்களுடைய பூர்வ புண்ணிய பலன் அளவிடற்கரியதாக இருக்க வேண்டும். ஏனெனில் அதுவே பாபாவை சீரடிக்கு இழுத்து விட்டிருக்கிறது. சாயியே எங்களது தத்தர். அவரே வேண்டுதலுக்கு கட்டளையிட்டார். கப்பலில் ஓரிடமும் அளித்து என்னை இவ்விடம் சேர்ப்பித்தார். இவ்விதமாக அவரது எங்கும் நிறை பேரறிவிற்கும் எல்லாம் வல்ல பேராற்றலுக்கும் நிரூபணத்தையும் அளித்தார். சோலாபுரைச் சேர்ந்த சகாராம் அவுரங்காபாத்கர் என்பாரின் மனைவிக்கு 27 ஆண்டுகாலமாக குழந்தையே பிறக்கவில்லை. கணக்கற்ற பிரார்த்தனைகளை அவள் கடவுளர்களிடமும் அம்மன்களிடமும் செய்து கொண்டாள். ஆனால் வெற்றி பெறவில்லை. பின்னர் அவள் பெருமளவு நம்பிக்கை இழந்தவளாக ஆனாள். இந்த விஷயத்தில் இறுதியான முயற்சியாக தனது சகோதரியின் புதல்வரான விஸ்வநாத்துடன் சீரடி வந்து பாபாவுக்கு சேவை செய்து கொண்டு 2 மாதங்கள் தங்கியிருந்தாள். மசூதிக்கு அவள் சென்றபோதெல்லாம் கூட்டத்தால் மசூதி நிரம்பிட இருப்பதையும் பாபா பக்தர்களால் சூழப்பட்டிருப்பதையும் கண்டாள். அவள் அவரை தனியாக கண்டு அவரை வீழ்ந்து வணங்கி தனது இதயத்தை திறந்து பிள்ளை வரம் வேண்ட விரும்பினாள். ஆனால் உரிய சந்தர்ப்பம் கிடைக்கவே இல்லை. முடிவாக அவள் பாபாவிடம் அவர் தனியாக இருக்கும்போது தனக்காக பேசும்படி சாமாவிடம் கேட்டுக்கொண்டாள். சாமா அவளிடம் பாபாவின் தர்பார் வெளிப்படையானது என்றும் எனினும் அவளுக்காக தான் முயற்சிப்பதாகவும் கடவுள் அவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் கூறினார். தேங்காயுடனும் ஊதுபத்தியுடனும் முன்னிருக்கும் திறந்த வெளியில் பாபாவின் உணவு நேரத்தில் தயாராக இருக்கும்படியும் அவர் அவளுக்கு ஜாடை காண்பித்ததும் அவள் வரவேண்டும் என்றும் கூறினார். ஒரு நாள் உணவுக்கு பின் பாபாவின் ஈரக்கையை சாமா துண்டு கொண்டு துடைத்து விட்டு கொண்டிருந்தார். பாபா அப்போது அவர் கன்னத்தை கிள்ளிவிட்டார். சாமா பொய் கோபத்துடன், தேவா, இந்த மாதிரி என்னை கிள்ளுவது சரியா? இந்த மாதிரி கிள்ளி குறும்பு செய்யும் கடவுள் எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் உங்களை சார்ந்து இருப்போர் அல்லவா? இதுதான் எங்களது நெருக்கமான உறவின் பலனா? அதற்கு பாபா, ஓ சாமா, கடந்த 72 தலைமுறைகளாக நீ என்னுடன் இருக்கிறாய். இதுவரை உன்னை நான் கிள்ளியதில்லை. இப்போது நான் உன்னை தொட்டதை குற்றமாக கொண்டு கோபித்துக் கொள்கிறாயே? அதற்கு சாமா,
எங்களுக்கு எப்போதும் முத்தங்களையும் உண்பதற்கு இனிப்புகளையும் கொடுக்கும் ஒரு கடவுளையே நாங்கள் விரும்புகிறோம். தங்களிடமிருந்து எந்த மரியாதையையோ மோட்சத்தையோ புஷ்பக விமானம் முதலியானவற்றையோ நாங்கள் வேண்டவில்லை. தங்கள் பாதாம்புயத்தின்பால் எங்களது நம்பிக்கை சதா நிரந்தரமும் மிக நன்றாக தெளிந்த விழிப்பு நிலையில் இருக்க வேண்டும். அதற்கு பாபா, ஆம், உண்மையில் அதற்காகவேதான் நான் வந்திருக்கிறேன். நான் உங்களுக்கு உணவூட்டி பேணி வளர்த்து வருகிறேன். உங்கள் மீது அன்பும் பாசமும் பூண்டிருக்கிறேன். இதன்பின் பாபா தமது இருக்கையில் போய் அமர்ந்தார். சாமா அந்த பெண்மணிக்கு ஜாடை செய்தார். அவள் மேலே வந்து வணங்கி தேங்காய், ஊதுபத்தி இவைகளை பாபாவிடம் அளித்தார். பாபா அந்த முற்றல் தேங்காயை ஆற்றினார். அதனுள் இருந்த பருப்பு உருண்டு சத்தம் செய்தது. பாபா இவ்வாறு கூறுகிறார், சாமா, இரு உருளுகிறதே, என்ன சொல்கிறது என்பதை கவனி. அதற்கு சாமா, இந்த பெண்மணி அம்மாதிரியாகவே ஒரு குழந்தையும் தனது வயிற்றில் உருண்டு உயிர் பெற வேண்டுமென்று வேண்டுகிறாள். எனவே அந்த தேங்காயை தங்களது ஆசீர்வாதத்துடன் கொடுங்கள். உடனே பாபா, இந்த தேங்காய் அவளுக்கு குழந்தையை அளிக்குமா, மதலை அளிக்குமா? இம்மாதிரி விஷயங்களில் எல்லாம் ஜனங்கள் எவ்வளவு முட்டாள்தனமாகவும் போலி நம்பிக்கையுடனும் இருக்கிறார்கள். உடனே சாமா, தங்களது மொழி, ஆசி இவைகளின் சக்தியை நான் அறிவேன். தங்களது சொல் அவளுக்கு குழந்தைகளின் தொடரையே அளிக்கும். நீங்கள் விவாதித்துக் கொண்டிருக்கிறீர்களே தவிர உண்மையான ஆசியை அளிக்கவில்லை. விவாதம் கொஞ்ச நேரம் நடந்து கொண்டு இருந்தது. பாபா தேங்காயை உடைக்கும்படி மீண்டும் மீண்டும் ஆணையிட்டுக் கொண்டிருந்தார். சாமாவோ முழு தேங்காயையும் அப்பெண்மணிக்கு அளிக்கும்படி விவாதித்துக் கொண்டிருந்தார். முடிவாக பாபா சம்மதித்தார். பாபா இவ்வாறு கூறுகிறார், அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். சாமா கேட்கிறார், எப்போது? பாபா பதிலளிக்கிறார், 12 மாதங்களில். இதன் பேரில் தேங்காய் இரண்டாக உடைக்கப்பட்டு ஒரு பகுதியை இருவரும் உண்டனர். மறுபகுதி அவளிடம் அளிக்கப்பட்டது. பின்னர் சாமா அந்த பெண்மணியின் பக்கம் திரும்பி, அன்புள்ள அம்மையே, நீ எனது மொழிகளுக்கு ஒரு சாட்சி. 12 மாதங்களுக்குள் உனக்கு குழந்தையேதும் பிறவாவிட்டால் ஒரு தேங்காயை இந்த தெய்வத்தின், அதாவது சாய்பாபாவின் தலை மீது அடித்து அவரை மசூதியிலிருந்து வெளியே விரட்டிவிடுவேன். இதை நான் செய்ய தவறுவேனாயின் என்னை மாதவ் என்று நானே அழைத்து கொள்ள மாட்டேன். நான் கூறுவதை நீ விரைவில் உணர்வாய் என்று சூளுரைத்தார். அவள் ஓராண்டுக்குள் ஒரு புதல்வனை பெற்றெடுத்தாள். புதல்வனது 5வது மாதத்தில் அவனை மசூதிக்கு எடுத்து வந்தாள். கணவன் மனைவி இருவரும் பாபாவின் முன்னால் வீழ்ந்து வணங்கினார்கள். நன்றியுள்ள அந்த தகப்பனார் ரூபாய் 500 அளித்தார். ஷியாம் கர்ண என்ற பாபாவின் குதிரைக்காக ஒரு கொட்டகை கட்டுவதற்காக அந்த தொகை செலவிடப்பட்டது. ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம். சாயியின் வாழ்க்கை புனிதமானது. அவரது அன்றாட நடைமுறை ஒழுக்கம் புனிதமானது. அவரின் வழிகளும் செயல்களும் விவரிக்க இயலாதவை. சில நேரங்களில் அவர் பிரம்மானந்த பெருநிலையில் இருந்தார். மற்றும் சில சமயங்களில் ஆன்ம ஞானத்துடன் அடக்கமாயிருந்தார். ஏராளமான பல செயல்களை செய்தாலும் சில சமயங்களில் அவைகளில் தொடர்பேதுமின்றி தனித்து இருந்தார். முற்றிலும் செயலே அற்றவராக சில சமயம் தோன்றிய போதும் அவர் சோம்பலாகவோ தூக்க மயக்கமாகவோ இருக்கவில்லை. தமது சொந்த ஆன்மாவிலேயே அவர் கட்டுண்டு இருந்தார். அமைதியான, நிசப்தமான,
அசைவற்ற கடலைப் போல அவர் காணப்பட்டாலும் அவர் அளவிட முடியாத ஆழமானவர். எவரே அவரின் சொல்லிலடங்கா பெருங்குணத்தை விவரிக்க இயலும்? அவர் ஆண்களை சகோதரர்கள் என்றும் பெண்களை சகோதரியாகவும் தாயாராகவும் கருதினார். எல்லோரும் அறிந்துள்ளபடி அவர் பரிபூர்ண தூய நிரந்தர புனித பிரம்மச்சாரியாவார். அவர் தம் கூட்டுறவால் நாம் பெரும் ஞானமானது மரணம் வரை நம்மிடம் திகழட்டும். அவர்தம் பாதங்களுக்கு எப்போதும் முழுமையான பக்தியுடன் சேவை செய்வோம். அவரை அனைத்து ஜீவராசிகளிடமும் காண்போம். அவர் நாமத்தை எப்போதும் விரும்புவோம். சாவடி ஊர்வலம். ஒரு நாள் அவர் மசூதியில் தூங்கினார். மறுநாள் சாவடியில் தூங்கினார். சாவடி என்பது மசூதிக்கு அருகில் ஓரிரண்டு அறைகள் உள்ள கட்டிடம். பாபா இவ்வாறு மாறி மாறி தூங்குவது மகாசமாதி அடையும் வரைக்கும் நடைபெற்றது. 1909 ஆண்டு டிசம்பர் 10 முதல் அடியார்கள் பாபாவுக்கு சாவடியிலேயே முறையான வழிபாடு செய்யத் தொடங்கினர். சாவடிக்கு போகும் முறை வந்ததும் மக்கள் மசூதியை சூழ்ந்து கொள்வார்கள். மண்டபத்தில் சில மணி நேரம் பஜனை செய்வர். அவர்களுக்கு பின்னால் துளசி பிருந்தாவனத்தின் வடதிசைக்கும் பாபாவின் முன்னாலும் உள்ள இடைப்பட்ட இடத்தில் ஒரு அழகிய ரதம் இருந்தது. பஜனையில் விருப்பமுள்ள ஆண்களும் பெண்களும் உரிய நேரத்தில் வந்தனர். தங்கள் கைகளில் தாள், சப்லா, கர்தால், மிருதங்கம், கஞ்சிரா, கோல் முதலிய இன்னிசை கருவிகளை வைத்துக்கொண்டு பஜனை நடத்தினர். அங்குள்ள அடியவர்களையெல்லாம் ஈர்த்து இழுத்த காந்தம் சாய்பாபா ஆவார். புறத்தேயுள்ள திண்ணையில் சிலர் தங்கள் தீவட்டிகளை ஒழுங்குபடுத்தினர். சிலர் பல்லக்கை அலங்கரித்தனர். சிலர் தங்கள் கைகளில் பிரம்பு குச்சியை வைத்துக்கொண்டு பாபாவுக்கு ஜெயகோஷம் செய்து கொண்டு இருந்தனர். மூளையானது ஜோடனை துணிகளால் அலங்கரிக்கப்பட்டது. மசூதியை சுற்றிலும் எரியும் விளக்குகளின் வரிசை தங்கள் ஒளியை சிந்தின. சியாம் கர்ண என்ற பாபாவின் குதிரை முழுவதுமாக அலங்கரிக்கப்பட்டு வெளியே நின்று கொண்டிருந்தது. பின்னர் தாத்யா பாட்டில் சில ஆட்களுடன் பாபாவிடம் வந்து அவரை தயாராகும்படி கேட்டுக்கொள்கிறார். தாத்யா வந்து தனது கைகளை பாபாவின் அக்குளில் கொடுத்து அவருக்கு உதவி செய்யும் வரை பாபா அமைதியாக உட்கார்ந்திருப்பார். தாத்யா பாபாவை மாமா என்று அழைத்தார். உண்மையில் அவர்களது உறவு மிக மிக நெருக்கமானது. தமது உடம்பில் பாபா வழக்கமான கஃப்னியை அணிந்து ஷட்காவை தனது அக்குளில் வைத்துக்கொண்டு தம் சிலீம் புகையிலை இவற்றோடு ஒரு துணியை தோளில் போட்டுக்கொண்டு கிளம்ப ஆயத்தமாகிறார். பின்னர் தாத்யா பொன்னால் எம்ப்ராய்டரி வேலை செய்யப்பட்ட ஓர் அழகிய சால்வையை அவர் மீது அணிவித்தார். இதன் பின்பு பாபா பின்னால் இருக்கும் விறகு கட்டைகளை தமது வலதுகால் கட்டை விரலால் சிறிது பின்னுக்கு இழுத்து வலது கையால் எரிந்து கொண்டிருக்கும் விளக்கை அணைத்துவிட்டு சாவடிக்கு புறப்படுகிறார். டாஷே, பேண்டு, சங்குகள், மிருதங்கம் முதலிய எல்லா விதமான இசைக்கருவிகளும் தங்கள் விதவிதமான ஒலிகளை எழுப்புகின்றன. வான வேடிக்கைகள் மாறுபாடான வெவ்வேறு வகையான வர்ணஜால காட்சிகளை காட்டுகின்றன. வீணை மிருதங்கம் இணைந்து ஆண்களும் பெண்களும் பஜனை செய்து கொண்டு பாபாவின் பெயரை பாடிக்கொண்டு நடக்கத் துவங்குகிறார்கள். சிலர் மகிழ்ச்சியால் நடனமாடினர். சிலர் பல வகையான கொடிகளையும் கம்புகளையும் எடுத்து செல்கின்றனர். மசூதியின் படிகளுக்கு பாபா வந்ததும் பல்தார்கள் பாபாவுக்கு கட்டியம் கூறினர். பாபாவின் 2 பக்கங்களிலும் சாமரசம் பிடித்து கொண்டிருப்பவர்களும் விசிறுபவர்களும் நின்று கொண்டிருந்தனர்.
அடியவர்களின் கைகளால் தாங்கப்பட்டு பாபா நடந்து வரும் வழியில் துணிமடிப்புகள் விரிக்கப்பட்டிருந்தன. தாத்யா பாட்டீல் அவரது இடது கையையும், மஹால் சாபதி வலது கையையும், பாபு சாஹேப் ஜோக் அவர் தலைமீது குடையையும் பிடித்திருந்தனர். இவ்விதமாக பாபா சாவடிக்கு நடந்து செல்கிறார். முழுமையும் அலங்கரிக்கப்பட்ட சாம்கர்ண என்ற சிவப்பு குதிரை வழிவகுத்து கொண்டு சென்றது. அதன்பின் பல்லக்கு தூக்கிகள், ஏவலாட்கள், இசைப்பாடுவோர் மற்றும் அடியவர் கும்பலும் வந்தனர். ஹரிநாமமும் சாயி நாமமும் இசையுடன் இணைந்து குரலொளி வானை பிளந்தது. இவ்விதமாகவே ஊர்வலம் வீதி முனையை அடைந்தது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட யாவரும் மிக்க மகிழ்ச்சி அடைந்து களிப்புடன் காணப்பட்டனர். இந்த முனைக்கு வந்ததும் பாபா சாவடியை நோக்கி நின்று கொண்டார். ஏதோ ஒரு விசித்திரமான ஒளியுடன் அவர் பிரகாசித்தார். அதிகாலையை போன்றோ உதயசூரியனின் பிரபையை போன்றோ அவர் முகம் சுடரொளி வீசியது. ஒரு முகப்பட்ட மனதுடன் பாபா அங்கு யாரையோ கூப்பிடுவோர் போல் வடக்கு திக்கை நோக்கி நின்றார். எல்லா இசைக்கருவிகளும் ஒலித்துக் கொண்டிருக்கும் போது பாபா தமது வலது கையை மேலும் கீழும் சிறிது நேரம் அசைக்கிறார். இந்நேரம் காகா சாஹிப் தீக்ஷித் குலால் என்ற சிவப்பு பொடியுடன் கலந்த மலர்களை கொண்ட வெள்ளி தட்டுடன் முன்னே வந்து அவைகளை பாபாவின் திருமேனியில் அடிக்கடி தூவினார். இத்தருணத்தில் இன்னிசை கருவிகள் மிகச் சிறப்பாக ஒலித்தன. பாபாவின் முகம் நிலையுறுதியான அதிகரிக்கப்பட்ட காந்தியுடனும் அழகுடனும் கதிரை உமிழ்ந்தது. எல்லா மக்களும் இச்சோதியை தங்கள் மனநிறைவு கொள்ளும் வரை பருகுகிறார்கள். இந்நிகழ்ச்சியின் காட்சியையும் உயர்வான கீர்த்தியையும் விவரிக்க வார்த்தைகள் தவறிவிடுகின்றன. சில சமயங்களில் மஹால் சாபதி ஏதோ ஒரு ஆவேசம் பிடித்தவர் போல் ஆடுகிறார். ஆனால் பாபாவின் ஏகாக்கிர சித்தம் சிறிதளவும் கலைக்கப்படாதது கண்டு அனைவரும் அதிசயித்தனர். தமது கையில் விளக்குடன் தாத்யா பாட்டீல் பாபாவின் இடதுபுறத்திலும், பகத் மஹால் சாபதி வலதுபுறத்திலும் பாபாவின் ஆடையின் நுனியை பிடித்துக் கொண்டு வருகிறார்கள். எத்தகைய சுந்தர ஊர்வலம்! எத்தகைய பக்தியின் பாங்குகள்! இதை காண ஆண்களும் பெண்களும் ஏழை பணக்காரர்களும் ஆங்கு ஒன்றாக திரண்டிருந்தனர். பாபா மிக மெதுவாகவே நடக்கிறார். பக்தர்கள் இரு மருங்கிலும் அன்புடனும் பக்தியுடனும் தொடர்கிறார்கள். அவ்விடத்து வளிமண்டலம் முழுவதும் மகிழ்ச்சி ஊடுருவி பறந்து ஊர்வலம் சாவடியை அடைகிறது. அக்காட்சியும் அந்நாட்களும் சென்றுவிட்டன. ஒருவரும் அவைகளை இப்போதோ எதிர்காலத்திலோ பார்க்க முடியாது. எனினும் அக்காட்சியையும் தோற்றத்தையும் நினைவுகூர்ந்தும் மனக்கண் முன் கொணர்ந்தும் நமது உள்ளங்களுக்கு அமைதியையும் திருப்தியையும் கொணரலாம். சாவடியும் நல்ல வெண்மையான கூரை, கண்ணாடிகள், பல்வேறுவித விளக்குகள் இவைகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அதை அடைந்ததும் தாத்யா முன்னால் சென்று ஒரு ஆசனத்தை விரித்து ஒரு திண்டை வைத்துவிட்டு பாபாவை அங்கு அமரச் செய்து நல்ல கோட்டையும் அணிவிக்கிறார். பின்னர் அடியவர்கள் அவரை பல்வேறு விதங்களில் வழிபடுகின்றனர். இறகுகளுடன் கூடிய கிரீடத்தை அவருக்கு சூட்டுகின்றார்கள். அவர் கழுத்தை சுற்றி பூ மாலைகளையும் அணிமணி பூண் மாலைகளையும் அணிவித்து நறுமணம் கமழும் நேர்கோடுகளையும் ஒரு புள்ளியையும் வைணவ அடியார்களைப் போன்று இட்டு அவர்கள் அவரை உள்ளம் நிறைவடையும் வண்ணம் நீண்ட நேரம் கூர்ந்து பார்க்கிறார்கள். தலை அணியை அடிக்கடி மாற்றுகின்றனர். அவர் தூக்கி எறிந்து விடுவாரென்று பயந்து அவர்கள் தலையிலிருந்து எடுத்து மேலே சிறிது தூக்கி பிடிக்கிறார்கள். அவர்கள் உள்ளங்களையெல்லாம் பாபா அறிகிறார். அடக்க ஒடுக்கமுடனும் தடை செய்யாமலும் அவர்கள் இஷ்டங்களுக்கெல்லாம் பாபா சாதுவாய் கீழ்ப்படுகிறார். இவ்வலங்காரங்களுடன் அவர் வியக்கத்தக்க அழகுடன் திகழ்கிறார்.
நானாசாஹேப் நிமோன்கர் கம்பை சுற்றி செய்யப்பட்டுள்ள அழகான குஞ்சரங்களுடன் கூடிய குடையை மேலே பிடிக்கிறார். பாபு சாஹேப் ஜோக் ஒரு வெள்ளி பாத்திரத்தில் பாபாவின் பாதங்களை கழுவுகிறார். அர்க்கியமும் பூஜையும் உரிய சம்பிரதாயங்களுடன் செய்துவிட்டு அவர் கைகளில் சந்தனம் பூசி தாம்பூலம் அளிக்கிறார். பாபா தமது ஆசனத்தில் அமரும்போது தாத்யாவும் மற்றவர்களும் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர் பாதங்களில் வீழ்ந்து பணிகிறார்கள். பாபா திண்டின் மேல் சாய்ந்து கொண்டு இருக்கையிலும் அமரும்போது இருமருங்குமுள்ள அடியவர்கள் சாமரமும் விசிறியும் வீசுகிறார்கள். பின்னர் சாமா சிலீம் தயார் செய்து அதை தாத்யா பாட்டீலின் கையில் கொடுக்க அவர் அதை தமது சுவாசத்தால் ஒருமுறை உறிஞ்சிய பின்னர் பாபாவிடம் கொடுக்கிறார். பாபா புகைத்த பின்னர் பகத் மஹால் சாபதியிடம் கொடுக்கப்பட்டு பின்னர் சுற்றி எல்லோரிடமும் வழங்கப்படும். ஜடமான சிலீம் புனிதமாக்கப்பட்டது. அது பலவித தண்டனைகளுக்கும் துயரங்களுக்கும் ஆட்பட வேண்டியிருக்கிறது. குயவர்களால் அது மிதியுண்டும் திறந்த வெயிலில் காய வைக்கப்பட்டும் நெருப்பில் சுடப்பட்டும் இருப்பினும் அது பாபாவின் கைகளில் படுவதற்கும் அவரின் முத்தத்தை பெறுவதற்கும் நல்ல அதிர்ஷ்டம் பெற்றிருக்கிறது. இதன் பின்னர் விழா முடிவடைந்து பூமாலையை பாபாவின் கழுத்தில் அடியவர்கள் இடுகிறார்கள். செண்டும் அளிக்கிறார்கள். உணர்வு வசமுறா நடுநிலைமையின் அவாவின்மையின் அவதாரமாகிய பாபா அட்டிகை அணிமணிகள் பூமாலைகள் மற்றும் பல அலங்காரங்கள் இவைகளைப் பற்றியெல்லாம் அளவும் கவலைப்படுவதில்லை. ஆனால் தம் அடியவர்களிடம் உள்ள உண்மையான அன்பின் காரணமாக அவரவர்கள் தாங்கள் விரும்பிய வழிகளில் கையாண்டு மகிழ்வடைய அனுமதிக்கிறார். முடிவாக இன்னிசை கருவிகள் தங்கள் புனித ராகங்களை ஒலித்து கொண்டிருக்க பாபு சாஹேப் ஜோக் எல்லா சம்பிரதாயங்களுடனும் ஆரத்தி காண்பிக்கிறார். இந்த ஆரத்தி முடிவுற்றதும் அடியவர்கள் ஒவ்வொருவராக வணங்கி விடைபெற்று கொண்டு வீடுகளுக்கு திரும்புகிறார்கள். தாத்யா பாட்டீல் அவருக்கு சிலீம், பன்னீர், அத்தர், சென்ட் இவைகளை அளித்துவிட்டு புறப்படுவதற்காக எழும்போது பாபா அவரிடம் அன்பு ததும்ப, என்னை பார்த்துக்கொள், வேண்டுமானால் போ, இரவில் சில சமயங்களில் வந்து என்னை விசாரித்துக்கொள் என்று கூறுகிறார். சரியென விடையளித்துவிட்டு தாத்யா பாட்டீல் சாவடியை விட்டு வீட்டுக்கு செல்கிறார். பின்னர் பாபா தாமே படுக்கையை தயாரித்துக் கொள்கிறார். ஒன்றின் மேல் ஒன்றாக 50-60 வெள்ளை துண்டுகளை விரித்து படுக்கையை தயார் செய்து கொண்டு இளைப்பார செல்கிறார். வாசகர்கள் ஒவ்வொரு நாளும் படுக்கப் புகும் முன் சாய்பாபாவையும் அவரது சாவடி ஊர்வலத்தையும் நினைவு கூறும்படியான வேண்டுகோளுடன் இந்த அத்தியாயத்தை முடித்து நாமும் இளைப்பாறுவோமாக. ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம். ஓ புனிதமான சத்குரு சாயி, உலகமனைத்துக்கும் மகிழ்ச்சியை நல்கி அடியவர்களின் நலன்களை நிறைவேற்றி தங்களின் திருவடிகளை சரணடைந்தவர்களின் பேரிடர்களை போக்குபவருமான தங்களை வணங்குகிறோம். மிகுந்த தாராள குணமுடையவராகவும் தங்களை சரணடைவோர்களின் பாதுகாவலராகவும் இரட்சகராகவும் விளங்கும் தாங்கள் மக்களுக்காக இறங்கி அவர்களுக்கு நன்மை செய்யவே அவதரித்திருக்கிறீர்கள். தூய ஆன்மாவின் சாராம்சமான சாறு பிரம்மாவின் அச்சில் ஊற்றப்பட்டு இதிலிருந்து ஞானிகளுக்குள் எல்லாம் முடிமணியாக சாயி அவதரித்து விளங்குகிறார். இந்த சாயி ஆத்மாராமனேயாவார். தூய தெய்வீக பேரின்பத்தின் இருப்பிடமே அவர். வாழ்க்கையின் அனைத்து குறிக்கோளையும் தாமே அவர் எய்தியதோடு நில்லாது தமது அடியவர்களை பற்றற்றவர்களாகவும்
சுதந்திரமானவர்களாகவும் ஆக்கினார். பாபாவின் ஹண்டி. நமது சாஸ்திரங்களில் வெவ்வேறு காலங்களுக்கு வெவ்வேறு சாதனைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. கிருத யுகத்துக்கு தவம், திரேதா யுகத்துக்கு ஞானம், துவாபர யுகத்துக்கு யக்ஞம், கலியுகத்துக்கு தானம் சிபாரிசு செய்யப்பட்டிருக்கின்றன. தானங்கள் அனைவற்றிலும் அன்னதானமே சிறந்தது. மத்தியான நேரத்தில் நமக்கு உணவு கிடைக்காத போது நாம் மிகவும் குழப்பமடைகிறோம். அதை போன்ற சூழ்நிலைகளில் மற்ற ஜீவராசிகளும் அங்கனமே உணர்கின்றன. இதை அறிந்து எளியவர்களுக்கும் பசி அடைந்தோர்க்கும் உணவளிப்பவரே மிகச் சிறந்த கொடையாளி அல்லது தர்மவான். உணவே பிரம்மம். உணவிலிருந்தே எல்லா உயிர்களும் பிறக்கின்றன. பிறந்த பின்னும் உணவாலேயே உயிர் வாழ்கின்றன. அழிந்த பின்னும் உணவின் உள்ளேதான் மீண்டும் உட்செல்கின்றன என்கிறது தைத்திரிய உபனிஷதம். விருந்தாளி ஒருவர் நம் வீட்டுக்கு வர நேர்ந்தால் அவரை உணவளித்து வரவேற்பது நம்மை கட்டுப்படுத்தும் ஒரு கடமையாகும். செல்வம், சொத்து, உடை முதலான மற்றவித தானங்கள் செய்வதற்கு விவேகம் தேவைப்படுகிறது. ஆனால் உணவின் விஷயத்தில் அத்தகைய யோசனைகள் எதுவும் தேவையில்லை. மத்தியான நேரத்தில் யார் வேண்டுமானாலும் நம் வீட்டு வாசலிடை வரட்டும். அவருக்கு உணவு அளிக்கப்பட வேண்டும். அதிலும் முடவர்கள், சரியாக நடக்க முடியாதவர்கள், குருடர்கள், வியாதியஸ்தர்களான ஆண்டிகள் முதலியோருக்கு முதலில் உணவு அளிக்கப்பட வேண்டும். உடல் நலமுடன் இருப்பவர்களும் உறவினர்களும் பின்னால் உணவு உண்ண வேண்டும். முதலில் குறிப்பிட்டோருக்கு உணவளிப்பதால் உண்டாகும் புண்ணியம் பின்னால் குறிப்பிட்டோருக்கு அளிப்பதை விட மிகவும் அதிகமாகும். அன்னதானம் இல்லாத மற்ற தானங்களெல்லாம் நிலவற்ற நட்சத்திரங்கள் போன்றும், பதக்கமற்ற அட்டிகை போன்றும், முடிமணி அற்ற கிரீடம் போன்றும், தாமரையற்ற குளத்தை போன்றும், பக்தியற்ற பஜனையை போன்றும், குங்குமம் அற்ற சுமங்கலியை போன்றும், இனிமையான சாரீரமில்லாத பாடலை போன்றும், உப்பற்ற தயிரை போன்றதுமாக இருக்கின்றது. பருப்பு சூப் மற்றெல்லா உணவு வகைகளை விட சிறந்திருப்பதைப் போன்று மற்றெல்லா புண்ணியங்களையும் விட அன்னதானம் சிறந்திருக்கின்றது. இப்போது பாபா எங்கனம் உணவு சமைத்து அதை விநியோகித்தார் என்பதை காண்போம். பாபாவுக்காக ஒரு சிறிது உணவே தேவைப்பட்டது என்றும், அவருக்கு தேவையானதும் சில வீடுகளில் பிச்சையெடுத்து பெறப்பட்டது என்பதும் முன்னமேயே எடுத்து சொல்லப்பட்டுவிட்டது. ஆயின் அனைவருக்கும் உணவளிக்க வேண்டுமென்று அவர் தீர்மானித்தால் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை அவர் யாரையும் எதிர்பார்க்கவில்லை, எவரையும் தொல்லைப்படுத்தவில்லை. முதலில் கடைவீதிக்குச் சென்று சோளம், மாவு, நறுமண பலசரக்கு வகைகள் முதலிய எல்லாவற்றையும் பணம் கொடுத்து வாங்குகிறார். கோதுமை அரைத்தலையும் தாமே செய்கிறார். மசூதிக்கு முன்னாலுள்ள திறந்த இடத்தில் ஒரு பெரும் அடுப்பை அவர் ஏற்பாடு செய்து அடியில் நெருப்பை பற்ற வைத்து அதற்கு மேல் ஹண்டி என்னும் ஒரு பாத்திரத்தை சரியான அளவு தண்ணீர் ஊற்றி வைக்கிறார். 2 விதமான ஹண்டிகள் இருந்தன. ஒன்று சிறியது, மற்றொன்று பெரியது. முன்னது 50 பேருக்கு உணவளிக்க ஏற்றது, பின்னது 100 பேருக்கானது. சில சமயம் அவர் மிட்டே சாவல் என்று சர்க்கரை பொங்கலை சமைத்தார். மற்றும் சில சமயங்களில் புலவை மாமிசத்துடன் சமைத்தார்.
சில சமயங்களில் கொதித்து கொண்டிருக்கும் வரன் என்னும் சூப்பில் கோதுமை மாவை சிறு உருண்டைகளாகவோ அல்லது தட்டையான ரொட்டிகளாகவோ செய்து அதில் மிதக்கவிட்டார். வாசனை பொருள்களை அம்மியில் வைத்து இடித்து தூளை சமையல் பாத்திரத்தில் போட்டார். உணவை மிகவும் சுவையானதாக்க அவர் எல்லா சிரமங்களையும் எடுத்துக்கொண்டார். ஜவ்வாரி மாவை தண்ணீருடன் கொதிக்கவிட்டு அதை தயிருடன் கலந்து அம்பீல் என்பதை தயார் செய்தார். உணவுடன் இந்த அம்பீலை அனைவருக்கும் ஒரே மாதிரியாக விநியோகித்தார். உணவு ஒழுங்காக வேகிறதா என்பதை பார்க்க பாபா தனது கஃப்னியின் கைகளை மேலே சுருட்டிவிட்டு கொண்டு தனது வெறும் கையை கொதிக்கும் பாத்திரத்தில் துளியும் பயமின்றி விட்டு கொதிக்கும் கலவையை நன்றாக மேலும் கீழும் பக்கங்களிலும் கலக்கி விடுகிறார். கை வெந்ததற்கான எந்த அடையாளத்தையோ முகத்தில் பயத்தின் எவ்வித சாயலையோ காண முடிவதில்லை. சமையல் முடிந்ததும் பாத்திரங்களை பாபா மசூதிக்கு கொண்டு வந்து உரிய முறையில் மௌல்வியை கொண்டு புனிதமாக்கினார். முதல் உணவின் ஒரு பகுதியை மஹால் சாபதிக்கும் தாத்யா பாட்டீலுக்கும் அனுப்பிவிட்டு மிச்சத்தை எல்லா ஏழை எளியவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் அவர்கள் உளம் நிறையும் வண்ணம் தமது கையாலேயே பரிமாறினார். பாபா தானே சமைத்து தானே பரிமாறிய உணவை உட்கொண்டவர்கள் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அதிர்ஷ்டசாலிகள். இத்தருணத்தில் ஒரு சிலர் சந்தேகத்தை கிளப்பலாம். பாபா காய்கறிகளையும் அசைவ உணவையும் பிரசாதமாக தமது அடியவர்களுக்கு ஒரே மாதிரியாகவா வழங்கினார்? விடை வெளிப்படையானதும் எளிதானதுமாகும். அசைவ உணவுக்கு பழக்கப்பட்டோருக்கு ஹண்டியிலிருந்து பிரசாதமாக உணவு வழங்கப்பட்டது. அதில் பழக்கமில்லாதவர்களை அதை தொட அனுமதிப்பதில்லை. இந்த உணவை விசேஷமாக அனுசரிக்க அவர் அவர்களிடம் எவ்வித விருப்பத்தையோ ஆசையையோ தூண்டிவிட்டதில்லை. குருவே பிரசாதமாக எதையாவது அளிக்கும்போது அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதா இல்லையா என்று எண்ணுபவன் நரகத்தை அடைகிறான் என்னும் ஒரு கொள்கை நன்றாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கொள்கையை எந்த ஒரு சீடனும் எவ்விதம் மனதில் ஏற்றுக்கொண்டிருக்கிறான் என்பதை அறிய சில நேரங்களில் பாபா சோதனைகள் நடத்துவார். உதாரணமாக, ஒரு ஏகாதசி தினத்தன்று தாதா கேல்கரிடம் சில ரூபாய்கள் கொடுத்து அவரையே நேராக கோர்காலாவுக்கு சென்று அங்கிருந்து மாமிசம் வாங்கி வரும்படி கூறினார். இந்த தாதா கேல்கர் ஒரு வைதீக பிராமணர். எல்லா வைதீக சம்பிரதாயங்களையும் வாழ்க்கையில் அனுசரித்தவர். செல்வம், தானியங்கள், உடை முதலியவைகளை சத்குருவிற்கு சமர்ப்பிப்பதெல்லாம் போதாதென்று முழு நிறை நம்பிக்கையுள்ள கீழ்ப்படிதலும் அவரது உத்தரவுகளை சரி நுட்பமாக நிறைவேற்றுதலுமே அவரை மிகவும் மகிழ்விக்கும் உண்மையான தட்சிணையாகும் என்பதை அவர் அறிவார். எனவே தாதா கேல்கர் உடைகளை உடுத்துக்கொண்டு அவ்விடத்துக்கு கிளம்பினார். பிறகு பாபா அவரை கூப்பிட்டு, நீயே போகாதே, யாரையாவது அனுப்பு என்று கூறினார். அதன் பேரில் தாதா தமது வேலையால் பாண்டுவை இதற்காக அனுப்பினார். பாபா அவரையும் திருப்பி வரச் சொல்லி அதையும் ரத்து செய்து விட்டார். மற்றொரு சந்தர்ப்பத்தின் போது புலவ் என்னும் மாமிசக்கறி உப்பு சரியாக இருக்கிறதா என்பதை சற்று சுவைத்து பார்க்கும்படி பாபா தாதாவை கேட்டார். பின்னவர் சாதாரணமாகவும் முறைக்காகவும் அது சரியாக இருக்கின்றது என்று கூறினார். அதற்கு பாபா, நீ அதை கண்ணால் பார்த்ததோ நாவால் சுவைத்ததோ கிடையாது. பின்னர் அது சுவையாயிருக்கிறது என்று எப்படி உன்னால் உரைக்க முடியும்? பாத்திரத்தின் மூடியை திறந்து பார் என்று கூறிக்கொண்டே பாபா அவரது கையை பிடித்து பானைக்குள் அழுத்தி கையை முன்னால் நீட்டி
கரண்டியை எடுத்து வைதீகத்தை பற்றி கவலைப்படாமல் பதறாமல் கொஞ்சம் எடுத்து உன் சாப்பாட்டில் போட்டுக்கொள் என்றார். தாய்க்கு குழந்தையிடம் ஒரு உண்மையான அன்பின் அலை தோன்றும்போது அதை கிள்ளிவிட்டு அது அழத் தொடங்கியதும் அதை தன் மார்போடு அணைத்து கொள்கிறாள். அவ்வாறே பாபா உண்மையான தாய் என்ற முறையில் தாதா கேள்கரை இவ்விதமாக கிள்ளிவிட்டார். உண்மையில் எந்த ஞானியோ அல்லது குருவோ தடுக்கப்பட்ட உணவை தமது வைதீக சீடனை உண்ணும்படி வற்புறுத்தி அதன் மூலம் தம்மை கீழ்மைப்படுத்திக் கொள்ள மாட்டார். இந்த ஹண்டி விவகாரம் 1910ஆம் ஆண்டு வரை சில காலம் நடந்தது. பிறகு நின்றுவிட்டது. முன்னரே கூறியதைப் போன்று தாஸ்கனு பாபாவின் புகழை பம்பாய் மாகாணமெங்கிலும் தம் கீர்த்தனைகளால் பரப்பினார். நாட்டின் அந்த பகுதியிலிருந்து சீரடிக்கு மக்கள் திரளாக வந்து கூடத் தொடங்கினர். சீரடி சில நாட்களுக்குள்ளாகவே ஒரு புனித கஷேத்திரம் ஆகிவிட்டது. பக்தர்கள் வெகுமதி அளிப்பதற்காக பல்வேறு பொருட்களை கொணர்ந்தனர். வெவ்வேறு உணவு வகைகளை நைவேத்தியமாக சமர்ப்பித்தனர். அவர்கள் அவ்வாறு அளித்த உணவுப் பொருள்கள் எவ்வளவு என்றால், பக்கிரிகளும் ஆண்டிகளும் வயிறு புடைக்க உண்டுவிட்டு பின்னும் மீதி இருக்கும் அளவு இருந்தது. எங்கனம் நைவேத்தியம் பகிர்ந்தளிக்கப்பட்டது என்று கூறும் முன்பு உள்ளூரில் இருந்த கோயில்களின் மீதும் தெய்வங்களின் மீதும் பாபாவுக்கு எத்தகைய மரியாதையும் ஆர்வமும் இருந்தது என்பதை விளக்கும் நானா சாஹேப் சந்தோர்கரின் கதையை எடுத்துக்கொள்வோம். சிலர் தங்களுக்கே உரிய முறையில் அனுமானித்துக் கொண்டும் யூகித்துக் கொண்டும் சாயி ஒரு பிராமணர் என்றும் சிலர் அவர் ஒரு முகமதியர் என்றும் கூறினர். உண்மையில் அவர் எந்த ஜாதியையும் சேர்ந்தவர் அல்ல. எப்போது எந்த ஜாதியில் பிறந்தார் என்பதையும் அவரது பெற்றோர் யார் என்பதையும் ஒருவரும் நிச்சயமாக அறிந்திருக்கவில்லை. பின்னர் அவர் எங்கனம் ஒரு பிராமணராகவோ முகமதியராகவோ இருக்க முடியும்? அவர் ஒரு முகமதியர் என்றால் மசூதியில் அணையாமல் எப்போதும் துணியை எரிய வைத்துக் கொண்டிருக்க முடியும். அங்கு எங்கனம் ஒரு துளசி பிருந்தாவனம் இருக்க முடியும்? சங்கோசை, மணியோசை, இன்னிசை கருவிகள் ஆகியவைகளை எங்கனம் அனுமதிக்க முடியும்? அவர் ஹிந்து வழிபாட்டு முறைகளின் எல்லா அம்சங்களையும் எங்கனம் நடக்கவிட்டிருக்க முடியும்? அவர் ஒரு முகமதியராக இருந்தால் அவர் காதுகள் குத்தப்பட்டிருக்குமா? ஹிந்து கோவில்களை செப்பனிட தன்னுடைய கையில் இருந்த பணத்தை அவர் செலவு செய்திருக்க முடியுமா? மார்பாடாக ஹிந்து கோயில்களையும் தெய்வங்களையும் மதியாமல் இருப்பதை அவர் சிறிதும் சகிப்பதில்லை. ஒருமுறை நானா சாஹேப் சந்தோர்கர் திரு பிணிவாலே என்ற தமது சட்டகருடன் சீரடிக்கு வந்தார். அவர்கள் மசூதிக்கு சென்று பாபாவின் முன்னால் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்த போது பாபா திடீரென்று நானா சாஹேப்பின் மீது கோபமடைந்தார். நீ இவ்வளவு காலம் எனது கூட்டுறவில் இருக்கிறாய், எங்கனம் நீ இவ்விதம் நடந்து கொள்கிறாய் என்று அவரை கேட்டார். முதலில் நானா சாஹேப்புக்கு ஒன்றும் புரியவில்லை. தாழ்மையுடன் விளக்கும்படி கேட்டுக்கொண்டார். பாபா அவரை கோபர்காவ் எப்போது வந்தார் என்றும் அங்கிருந்து சீரடிக்கு எங்கனம் வந்தார் என்றும் கேட்டார். உடனே நானா சாஹேப் தன் தவறை புரிந்து கொண்டார். அவர் சீரடிக்கு வரும்போதெல்லாம் கோபர்காவில் கோதாவரி கரையிலுள்ள தத்தரின் கோவிலை வழிபட்டு வருவது வழக்கம். ஆனால் இம்முறை தத்தரின் பக்தரான தனது உறவினரையும் அக்கோயிலுக்கு போகாமல் தடுத்து தாமதத்தை தவிர்க்கும் பொருட்டு சீரடிக்கு நேரடியாக வந்துவிட்டார். இக்குற்றத்தை எல்லாம் அவர் பாபாவிடம் ஒப்புக்கொண்டு கோதாவரியில் குளித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு பெரிய முள் அவர் பாதத்தில் குத்திவிட்டதால் அது அவருக்கு மிகுதியான தொல்லையை கொடுத்தது என்று கூறினார். பாபா அது அவருக்கு லேசான தண்டனை என்று கூறி
எதிர்காலத்தில் ஜாக்கிரதையாக இருக்கும்படி கூறினார். நைவேத்தியம் விநியோகிக்கப்படும் கதைக்கு திரும்புவோம். ஆரத்தி நிகழ்ச்சி முடிந்த பின்னால் எல்லோரையும் உதியுடன் ஆசீர்வாதங்களுடனும் அனுப்பிய பிறகு அவர் உள்ளே சென்று நிம்பாரில் தனது முதுகை சாய்த்து கொண்டு 2 வரிசையுள்ள பந்தியுடன் அமர்ந்திருப்பார். நைவேத்தியம் கொண்டு வந்த பக்தர்கள் பூரி, மாண்டி, போலி, பாசந்தி, சாஞ்சா, சோறு முதலியவைகள் உள்ள தங்களது உணவு பதார்த்தங்களை வலிந்து உள்ளே அனுப்புவார்கள். பாபாவினால் புனிதமாக்கப்பட்ட உணவின் பிரசாதத்திற்காக வெளியே காத்து கொண்டிருப்பார்கள். எல்லா உணவுகளும் கதம்ப கூட்டாக கலக்கப்பட்டு பாபாவின் முன் வைக்கப்படும். அதை அவர் கடவுளுக்கு சமர்ப்பித்துவிட்டு புனிதப்படுத்துவார். அதன் பகுதிகள் வெளியில் காத்து கொண்டிருக்கும் நபர்களுக்கு அளிக்கப்பட்டு மீதம் உள்ளே பாபா நடுநாயகமாக அமர்ந்திருக்கும் மக்களுக்கு பரிமாறப்படும். 2 வரிசையில் அமர்ந்திருக்கும் பக்தர்களும் வயிறார உண்ணுவார்கள். புனிதமாக்கப்பட்ட உணவை உள்ளே அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் ஒவ்வொருவரின் தேவையையும் சௌகரியத்தையும் கவனித்து பரிமாறும்படி நானா சாஹேப் நிமோன்கரையும் சாமாவையும் பாபா தினந்தோறும் கேட்டுக்கொள்வார். அவர்கள் இதை மிகவும் ஜாக்கிரதையாகவும் பிரியத்துடனும் செய்வர். இவ்வாறு அளிக்கப்பட்ட ஒவ்வொரு கவள உணவும் அடியவர்களுக்கு போஷாக்கையும் திருப்தியையும் தந்தது. அத்தகைய இனிமையான விருப்பமான புனிதமாக்கப்பட்ட உணவு அது. எப்போதும் புனிதமானது, தெய்வீகமானது. ஒரு கிண்ணம் மோர். ஒருமுறை இந்த கூட்டத்தில் இருந்தபோது ஹேமாட் பந்த் வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டார். அப்போது பாபா அவருக்கு ஒரு கிண்ணத்தில் மோர் கொடுத்தார். அதன் வெண்மையான தோற்றம் அவரை மகிழ்வித்தது. ஆனால் வயிற்றில் அதற்கு இடம் இருக்காது என்று அவர் அஞ்சினார். என்றாலும் லேசாக உறிஞ்சினார். மிகவும் சுவையாக இருந்தது. அவரது தடுமாறும் எண்ணத்தை புரிந்து கொண்ட பாபா, எல்லாவற்றையும் குடித்துவிடு, இனிமேல் இம்மாதிரி வாய்ப்பு உனக்கு கிடைக்காது என்று கூறினார். அப்போது ஹேமாட் பந்த் அதை முழுக்கவும் பருகினார். பாபாவின் உரை தீர்க்க தரிசனமானது என்று கண்டார். ஏனெனில் பாபா சீக்கிரத்தில் காலமானார். இப்போது வாசகர்கள் ஹேமாட் பந்துக்கு நிச்சயம் நன்றி செலுத்த வேண்டும். அவர் கிண்ணத்தில் இருந்த மோரை அருந்தினார். ஆனால் பாபாவின் லீலைகள் என்ற ரூபத்தில் வேண்டிய அளவு அமிர்தத்தை நமக்கு விநியோகித்தார். பற்பல கிண்ணங்கள் அமிர்தத்தை நாம் பருகுவோம், திருப்தி அடைந்து மகிழ்வோம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம். பாபாவின் சம்ஸ்கிருத ஞானம். மகா சமாதி எய்தும் வரை ஸ்ரீ சாயி வாழ்ந்து நடமாடிய சீரடியும் துவாரகா மாயையும் நற்பேற்றுக்குரியவைகள். யாருக்காக அவர் அத்தனை தூரம் வந்தாரோ, எவருடைய நன்றி கடனுக்கு தம்மை உரியவராக்கிக் கொண்டாரோ, அத்தகைய சீரடி மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். முதலில் சீரடி ஒரு குக்கிராமம்தான். ஆனால் அவர் தம் தொடர்பின் காரணமாக பெரும் முக்கியத்துவத்தை எய்திற்று. ஒரு தீர்த்தமாகவும் புனித பயணத்துக்குரிய ஒரு புண்ணிய சேத்திரமாகவும் ஆனது. சீரடியின் பெண்மணிகளும் அதே அளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்பால் அவர்கள் கொண்டிருந்த முழு மனதான சிதையாத நம்பிக்கையும் நற்பேற்றுக்குரியது. அவர்கள் குளிக்கும் போதும், சோளத்தை அரைக்கும் போதும், பொடி செய்யும் போதும், மற்ற இல்லற தர்மங்களை செய்யும் போதும் பாபாவின் புகழை பாடினார்கள். அவர்களின் அன்பு நற்பேற்றுக்குரியது.
ஏனெனில் கேட்போரின் பாடுவோரின் மனங்களின் கொந்தளிப்பை அகற்றி சாந்தப்படுத்தியது. இனிமையான பாடல்களை அவர்கள் பாடினார்கள். பாபாவின் பொருள் விளக்கம். பாபாவுக்கு வடமொழி தெரியும் என்பதை ஒருவரும் நம்பவில்லை. ஒரு நாள் நானா சாஹேப் சந்தோர்கருக்கு கீதையின் ஒரு செய்யுளுக்கு ஒரு சிறந்த பொருள் விளக்கம் அளித்து அனைவரையும் அதிசயத்தில் ஆழ்த்தினார். நானா சாஹேப் சந்தோர்கர் வேதாந்தத்தில் ஒரு சிறந்த மாணவர். அவர் கீதையை விளக்கங்களுடன் பயின்று இருக்கிறார். அவைகள் எல்லாவற்றையும் பற்றி தாம் மிகவும் கற்று சிறந்த அறிவாளி என கர்வமடைந்தார். இவைகளை பற்றியோ வட மொழியை பற்றியோ பாபாவுக்கு ஒன்றுமே தெரியாது என்று கற்பனை செய்து கொண்டார். எனவே ஒரு நாள் பாபா கூட்டை அம்பலப்படுத்தினார். இந்நாட்கள் பாபாவிடம் கூட்டம் திரளத் தொடங்குவதற்கு முன்பாகும். அப்போது அத்தகைய அடியவர்களிடம் பாபா தனியாக உரையாடல் நிகழ்த்துவதுண்டு. நானா அவர் அருகில் பாபாவின் கால்களை பிடித்துவிட்டு கொண்டு எதையோ முணுமுணுத்துக் கொண்டிருந்தார். பாபா அவரை நோக்கி, நானா, உனக்குள்ளேயே என்ன முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு நானா, வடமொழியிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை நான் ஒப்பித்துக் கொண்டிருக்கிறேன் என்று பதில் கூறினார். உடனே பாபா, என்ன ஸ்லோகம் என்று கேட்டார். அதற்கு நானா, பகவத்கீதையிலிருந்து என்று பதில் கூறினார். உடனே பாபா, அதை பலமாக கூறு என்று கூறினார். அதற்கு நானா பின்னர் பகவத்கீதையில் 4:34 ஸ்லோகத்தை பின்வருமாறு ஒப்பித்தார். தத் வித்தி பிரணிபாதேன பரிப்ரச்னேன சேவையா உபதேக்ஷ்யந்தி தே ஞானம் ஞானினஸ்தத்வதர்சின. அதை கேட்ட பாபா, நானா, அது உனக்கு புரிகிறதா? நானா ஆம் என்று விடையளித்தார். பின்னர் பாபா, அப்படியானால் என்னிடம் கூறு என்று கேட்டார். உடனே நானா சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தும் குருவிடம் கேட்டும் பணிவிடை செய்தும் இந்த ஞானம் என்பது என்ன என்பதை அறிவாயாக. அப்போது உண்மை ஞானத்தின் சத்பொருளை, அதாவது பிரம்மத்தை எய்திய அந்த ஞானிகள் ஞானத்தின் உபதேசத்தை உனக்கு நல்குவார்கள் என்பது அதன் பொருள். இதை கேட்ட பாபா, செய்யுள் முழுவதுக்குமான இத்தகைய திரள் கருத்து எனக்கு தேவையில்லை. ஒவ்வொரு சொல்லுக்கும் அதன் இலக்கண வேகம், பொருள் இவற்றை எனக்குச் சொல்லு. பின்னர் நானா அதை பதம் பதமாக விவரித்தார். பாபா அதை கேட்ட பின்பு, வெறுமனே சாஷ்டாங்க நமஸ்காரம் மட்டும் செய்தால் போதுமா என்று கேட்டார். நானா அதற்கு, பிரணிபாத என்ற சொல்லுக்கு சாஷ்டாங்க வணக்கம் என்னும் பொருள் தவிர வேறு எப்பொருளும் எனக்கு தெரியாது என்று பதில் கூறினார். அதற்கு பாபா, பரிப்ரச்னா என்றால் என்ன என்று கேட்டார். நானா பதிலாக கேள்வி கேட்டல் என்று கூறினார். அதற்கு பாபா, பிரச்னா என்றால் என்ன பொருள்? நானா அதற்கு, அதுவே, அதாவது கேட்டல் என்று பொருள் என்று கூறினார். பாபா உடனே பரிப்ரச்னாவை போல் பிரச்னாவும் அதே பொருளை உணர்த்தினால் வியாசர் ஏன் பரி என்னும் அடைமொழியை முன்னால் சேர்த்தார்? வியாசர் பைத்தியமாயிருந்தாரா என்று கேட்டார். உடனே நானா, பரிப்ரச்னாவுக்கு அதை தவிர வேறெந்த பொருளும் எனக்கு தெரியாது என்று பதில் கூறினார். உடனே பாபா, சேவா, அது எத்தகைய சேவையை குறிக்கிறது? அதற்கு நானா, நாங்கள் எப்போதும் செய்து கொண்டிருக்கும் அதேதான் என்று பதில் கூறினார். அதற்கு பாபா,
அத்தகைய சேவை செய்தால் போதுமா? உடனே நானா, சேவை என்ற சொல் அதை தவிர வேறு என்ன குறிக்கிறது என்று எனக்கு தெரியாது. உடனே பாபா அடுத்த வாக்கியத்தில் உபதேக்ஷந்தி தே ஞானம் என்பதில் ஞானம் என்ற சொல்லுக்கு வேறெந்த சொல்லையாவது போட்டு அதை அங்கனம் படிக்க முடியுமா என்று கேட்டார். நானா ஆம் என்று பதிலளித்தார். பாபா அதற்கு என்ன சொல் என்று கேட்டார். நானா அஞ்ஞானம் என்று பதில் கூறினார். பாபா உடனே இந்த சொல்லை போட்டு ஞானத்துக்கு பதில் செய்யுளிலிருந்து ஏதாவது ஒரு பொருள் உணரப்படுகிறதா? நானா அதற்கு சங்கர பாஷ்யம் அத்தகைய பொருள் தரும் அமைப்பு எதையும் தரவில்லை. பாபா உடனே அதற்கு பதில் கூறினார். அவர் தராததை பற்றி லட்சியம் செய்யாதே. அஞ்ஞானம் என்ற சொல் இன்னும் சிறந்த பொருளை உணர்த்துமென்றால் அதை உபயோகிப்பதற்கு தடையேதும் உண்டா? நானா அதற்கு பதிலாக அஞ்ஞானம் என்பதை அதில் வைத்து பொருளை உணர்வது எவ்வாறு என்பது எனக்கு விளங்கவில்லை என்று கூறினார். பாபா அதற்கு கிருஷ்ணர் அர்ஜுனனை ஞானிகளையும் தத்துவ தரிசிகளையும் நாடி அணுகி அவர்களுக்கு சாஷ்டாங்க நமஸ்காரத்தையும் தத்துவ விசாரணைகளையும் சேவையையும் ஏன் செய்யச் சொல்கிறார்? கிருஷ்ணர் தாமே ஒரு தத்துவ தரிசியும் உண்மையில் ஞான ரூபமே அல்லவா என்று கேட்டார். நானா அதற்கு ஆம், அங்கனமேயானால் அவர் அர்ஜுனனிடம் ஞானிகளை நாடி அணுகுமாறு ஏன் குறிப்பிட்டார் என்பது எனக்கு புரியவில்லை என்று கூறினார். பாபா உடனே இதை நீ புரிந்து கொள்ளவில்லையா என்று கேட்டார். நானா செருக்கு குலைவுற்றார். கர்வம் அளிக்கப்பட்டது. பின்னர் பாபா விவரிக்க ஆரம்பித்தார். ஞானிகளின் முன்னால் வெறுமனே சாஷ்டாங்கமாக நமஸ்கரிப்பது மட்டும் போதாது. நாம் சத்குருவிடம் சர்வாஸ்வ சரணாகதி அடைய வேண்டும். அதாவது பரிபூர்ண சமர்ப்பணம் அடைய வேண்டும். கேள்வி கேட்டல் மட்டும் போதாது. ஒழுங்கற்ற முறையிலும் குருவை சிக்கலில் மாட்டிவிடும் வகையிலும் கேட்டு விடைகளிலுள்ள பிழைகளை சுட்டி காட்டலிலும் அல்லது பயனற்ற ஆர்வத்துடனும் கேட்கப்படக்கூடாது. அது காரிய மனப்பான்மையுடன் ஆன்மீக முன்னேற்றம் அல்லது மோட்சத்தை அடையும் நோக்கமுள்ளதாகவும் இருக்க வேண்டும். சேவை என்பது ஏதோ ஒரு பணி செய்வது அல்ல. தான் செய்ய அல்லது செய்ய மறுக்க உரிமையுள்ளவன் என்பது போன்ற உணர்வுகளை தன்னுள் இருத்திக் கொண்டு செய்வது சேவையன்று. உடலின் அதிபதி தான் அல்ல என்றும் உடல் குருவுக்கே அர்ப்பணமானது என்றும் அவருக்கு சேவை செய்வதற்காக மட்டுமே உளதாய் இருக்கிறது என்றும் உணர வேண்டும். இதன்படி நடந்தால் முந்தைய ஸ்லோகத்தில் குறிப்பிட்ட ஞானம் என்ன என்பதை சத்குரு உணர்த்துவார். குரு அஞ்ஞானத்தை போதிக்கிறார் என்று கூறுவதன் பொருள் நானாவுக்கு விளங்கவில்லை. பாபா அதற்கு எங்கனம் ஞானோபதேசம் செயற்படுத்தப்படுகிறது. அறியாமையை அழிப்பதே ஞானம். கீதையின் 18 முதல் 66வது ஸ்லோகத்துக்கு ஞானேஸ்வரின் விளக்கச் செய்யுள் 1396 கூறப்படுவதாவது: ஓ அர்ஜுனா, அறியாமையை அகற்றுவது இத்தகையது. அதாவது கனவும் தூக்கமும் மறைந்து விடுமானால் நீ உன்னுடையவனே, அது அங்கனமே. மற்றும் கீதை 5:16க்கு விளக்கச் செய்யுள் 83 கூறுவதாவது: அறியாமையை அழிப்பது என்பதைத் தவிர ஞானத்தில் மாறுபாடாக தற்சார்புடையதாகவோ வேறு எதுவும் உள்ளதா? இல்லை என்பது குறிப்பு. இருளை துரத்துவது என்றால் ஒளி என்பது பொருள்.
துவைதத்தை அழிப்பதென்றால் அத்வைதம் எனப் பொருள். துவைதத்தை அழிப்பது பற்றி பேசும்போதெல்லாம் நாம் அத்வைதத்தை பற்றி பேசுகிறோம். இருளை அகற்றுவது பற்றி நாம் பேசும்போதெல்லாம் ஒளியை பற்றி பேசுகிறோம். அத்வைத நிலையை நாம் உணர வேண்டுமென்றால் நம் மனத்திலுள்ள துவைத உணர்வை நீக்க வேண்டும். அதுவே அத்வைத நிலையை நாம் உணர்வதாகும். துவைத நிலையை மனதில் கொண்டுள்ள ஒருவன் அத்வைத நிலையை பற்றி எங்கனம் பேச முடியும்? அப்படி ஒருவன் பேசுவானாகில் அதே நிலையை அடைந்தாலொழிய அதை எங்கனம் ஒருவன் அறிய முடியும், உணர முடியும்? மீண்டும் கூறுமிடத்து, சீடன் சத்குருவைப் போலவே உண்மையில் ஞானத்தின் பண்புருவமானவன். மனப்பான்மை, மேலான உணர்வு, மிகச்சிறந்த அமானுஷ்ய சத்துவ நிலை, ஒப்பற்ற செயலாற்றல், ஐஸ்வர்ய யோகம், அதாவது தெய்வீக சக்திகள், இவைகளிலேயே சீடனுக்கும் குருவுக்கும் உள்ள வேறுபாடு நிலவுகிறது. குரு நிர்குணமானவர், சச்சிதானந்தமயமானவர். உண்மையிலேயே மனித வர்க்கத்தை உயர்த்தி உலகை உய்விப்பதற்கே அவர் மானுட உருவம் எடுக்கிறார். ஆனால் அதன் பொருட்டாக அவரது உண்மையான நிர்குணத்தன்மை அளவும் பாதிக்கப்படுவதில்லை. அவர்தம் வியாபகம் அல்லது உளதாயிருக்கும் உண்மை, தெய்வீக சக்தி, ஞானம் முதலியன குறைவதில்லை. உண்மையில் சீடனும் அதே ஸ்வரூபத்தில்தான் இருக்கிறான். கணக்கற்ற பிறப்பு இறப்புகளுடைய முன்வினைகளின் விளைவானது அறியாமை என்னும் ரூபத்தில் அவன் பார்வை நின்று தான் சுத்த சைதன்யன் என்பதை அறியவிடாமல் மறைக்கிறது. இங்கனம் மேலே கூறப்பட்ட விதமாக அவன் நான் ஜீவன், தான் ஒரு தாழ்வான பரிதாபமான ஜீவன் என்று எண்ணுகிறான். அறியாமைகளாகிய இவ்வேர்களை குரு கிள்ளி எறிந்து அவனுக்கு உபதேசம் அல்லது அறிவுரை அளிக்க வேண்டும். தாழ்வான ஈனமான எல்லையற்ற பிறவிகளை எடுத்து பல முடிவில்லாத பிறப்புகளினால் திக்பிரமை அடைந்துள்ள சீடனுக்கு குரு நூற்றுக்கணக்கான பிறப்புகளில் நீ கடவுள், நீ வலிவுள்ளவன், நீ செல்வமுள்ளவன் என்று உபதேசித்து அறிவுறுத்துகிறார். பின்னர் தானே உண்மையில் கடவுள் என்பதை சிறிதளவு உணர்கிறான். சீடன் உழன்று கொண்டிருப்பதான மாயை தோற்றமானது யாதெனின் தானே உடலென்றும் தானே ஜீவனென்றும், அதாவது அகங்காரம் என்றும், பரமாத்மாவாகிய கடவுளும் உலகமும் தன்னிடமிருந்து வேறுபட்டவைகள் என்பதுமாகும். இது கணக்கற்ற முற்பிறவிகளில் அவன் மரபுரிமையாகப் பெற்ற பிழையானதொரு கருத்தாகும். அந்த மாயையின் அடிப்படையிலான செயல்களால் மகிழ்ச்சியையும் துயரங்களையும் இரண்டும் கலந்தும் அனுபவிக்கின்றான். இம்மாயையை, இப்பிழையை, இந்த அறியாமையின் வேரை அகற்றுவதற்கு அவன் விசாரணை செய்ய துவங்க வேண்டும். எங்கனம் இந்த அறியாமை உண்டாகிறது? அது எங்கு உள்ளது? அதை அவனுக்கு உணர்த்துவதுதான் குரு உபதேசம். அஞ்ஞானம் என்பது கீழ்க்கண்டவையே. 1. நான் ஒரு ஜீவன், அதாவது ஜந்து. 2. உடம்பே ஆத்மா, அதாவது நானே உடல். 3. கடவுள், உலகம், ஜீவன் இவை எல்லாம் வேறானவை. 4. நான் கடவுள் அல்ல. 5. உடல் ஆத்மா அல்ல என்பதை அறியாமல் இருத்தல். 6. கடவுள், உலகம், ஜீவன் இவைகள் எல்லாம் ஒன்று என்பதை அறியாமல் இருத்தல். இப்பிழைகளையெல்லாம் அவனது கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டாலன்றி ஜீவன், உலகம், உடம்பு இவைகளெல்லாம் என்ன, அவைகள் எங்கனம் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை, ஒன்றுக்கொன்று மாறுபாடானவைகளா அல்லது அனைத்தும் ஒன்றேதானா என்பதை சீடன் அறிந்து கொள்ள முடியாது. இவைகளை அவனுக்கு போதித்து அவனது அறியாமையை அழித்தலே இந்த ஞானம் அஞ்ஞானம் இவைகளின் போதனைகளாகும். ஞானமூர்த்தியாகிய ஜீவனுக்கு ஏன் இந்த ஞானம் போதிக்கப்பட வேண்டும்? உபதேசம் என்பது அவரது தவறை சுட்டிக்காட்டி அறியாமையை அழிக்கவேயாகும்.
பாபா தொடர்ந்தார். பிரணிபாத என்பது சரணாகதி. உடலால் உள்ளத்தால் செல்வங்களுடன் சரணாகதி அடைய வேண்டும். ஏன் கிருஷ்ணன் அர்ஜுனனை வேறு ஞானிகளை கேட்கும்படி கூறுகிறார்? நல்ல பக்தன் யாவற்றையும் வாசுதேவன் எனக் கொள்கிறான். பகவத்கீதை 8:9 எந்த குருவும் அடியவருக்கு கிருஷ்ணனாகிறார். குரு சீடனை வாசுதேவனாக நினைக்கிறார். இவர்கள் இருவரையும் கிருஷ்ணர் தம்முடைய பிராணனும் ஆத்மனுமாக கொள்கிறார். அத்தகைய பக்தர்களும் குருவும் இருப்பதை ஸ்ரீ கிருஷ்ணர் அறிந்திருப்பதால் அவர்களின் பெருமையை உயர்ந்து திகழுதற் பொருட்டும் அனைவரும் அறிதற் பொருட்டாகவும் அர்ஜுனனிடம் அவர்களைப் பற்றி சொல்கிறார். சமாதி மந்திர் கட்டுதல். தாம் நிறைவேற்றி முடித்தற் பொருட்டான ஆர்வம் கொண்ட விஷயங்கள் குறித்து பாபா பேசியதோ எவ்விதமான வேற்று ஆர்ப்பரிப்பு செய்ததோ கிடையாது. ஆனால் சூழ்நிலைகளையும் சுற்றுப்புறங்களையும் நிதானமாக நிச்சயமான பலன்கள் கிட்டுமாறு அவர் அவ்வளவு திறமையாக ஏற்பாடு செய்தது குறித்து மக்கள் ஆச்சரியப்பட்டனர். இக்கருத்துக்கேற்ற நிகழ்ச்சி சமாதி மந்திரின் கட்டட வேலையாகும். நாக்பூரைச் சேர்ந்த புகழ்பெற்ற கோடீஸ்வரரான ஸ்ரீமான் பாபு சாஹேப் புட்டி தனது குடும்பத்துடன் சீரடியில் வசித்து வந்தார். அங்கு தனக்கு சொந்தமான கட்டிடம் ஒன்று வேண்டும் என்று அவரது மனதில் எண்ணம் ஒன்று எழுந்தது. இதற்கு சில நாட்களுக்குப் பிறகு தீக்ஷித் வாடாவில் தூங்கிக் கொண்டிருக்கும்போது அவர் ஒரு காட்சி கண்டார். பாபா அவர் கனவில் தோன்றி அவருக்கு சொந்தமான வாடா ஒன்றை கோவிலுடன் கட்டும்படி பணித்தார். அங்கு தூங்கிக் கொண்டிருந்த சாமாவுக்கும் அதே மாதிரி காட்சி தோன்றியது. பாபு சாஹேப் கண் விழித்த போது சாமா அழுது கொண்டிருப்பதை பார்த்தார். ஏனென்று அவரை கேட்டார். அவர் பாபா தம் கனவில் தமது அருகில் நெருங்கி வந்து, வாடாவை கோவிலுடன் கட்டுக, நான் உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வேன் என தெளிவாக ஆணையிட்டார். பாபாவின் இனிமையும் அன்பும் பொருந்திய மொழிகளைக் கேட்டு நான் உணர்ச்சி வசப்பட்டேன். என் தொண்டை அடைத்தது. எனது கண்களில் நீர் பொங்கி வழிந்தது. நான் அழத் தொடங்கிவிட்டேன் என்றார். பாபு சாஹேப் இருவரது கனவும் ஒத்திருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார். பணமும் வசதியும் பொருந்திய அவர் அங்கு ஒரு வாடா கட்ட தீர்மானித்தார். மாதவ்ராவுடன் கூடி ஒரு திட்டம் தீட்டினார். காகா சாஹிப் தீக்ஷித்தும் அதை ஆமோதித்தார். பாபாவின் முன்னர் அது சமர்ப்பிக்கப்பட்டபோது அவரும் அதை உடனே அங்கீகரித்தார். பின்னர் கட்டட வேலை முறைப்படி ஆரம்பமானது. சாமாவின் மேற்பார்வையில் கீழ்த்தளம், உக்கிரான அறை, கிணறு முதலியன பூர்த்தியாயின. லெண்டிக்கு போகும்போதும் வரும்போதும் பாபாவும் சில முன்னேற்றங்களுக்கு யோசனை தெரிவித்தார். தொடர்ந்து மேற்படி வேலைகள் பாபு சாஹேப் ஜோக்கிடம் ஒப்படைக்கப்பட்டது. அது நிறைவேறிக் கொண்டிருக்கும்போது திறந்த முற்றம் அல்லது மேடை இருக்க வேண்டும் என்றும், நடுவில் ஸ்ரீ முரளீதரரின் உருவம், அதாவது கண்ணன் குழலுடன் இருக்கும் உருவம் பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டுமென்றும் பாபு சாஹேப் புட்டிக்கு எண்ணம் உதித்தது. இவ்விஷயத்தை பாபாவிடம் சொல்லி பாபாவுடைய சம்மதத்தை பெறுவதற்கு அவர் சாமாவை கேட்டுக்கொண்டார். பாபா வாடாவை கடந்து சென்று கொண்டிருக்கும்போது சாமா இதை பற்றி அவரிடம் கேட்டார். சாமா கூறியதைக் கேட்டு பாபா சம்மதித்து கோயிலின் வேலை முடிந்ததும் நான் அங்கு தங்குவேன் என்றார். பின்னர் வாடாவை உற்று பார்த்து மேலும் தொடர்ந்தார். வாடா பூர்த்தியானதும் நாமே அதை உபயோகித்துக் கொள்ளலாம். நாம் அங்கு வாழ்வோம், நடப்போம், விளையாடுவோம், ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்து மிகவும் மகிழ்ச்சியாக இருப்போம். பின்னர் சாமா பாபாவிடம் வாடாவின் மத்திய மண்டபத்துக்கு அஸ்திவாரம் போட இது மங்கள வேளையா என்று கேட்டபோது பாபா சரியென கூறினார். சாமா ஒரு தேங்காயை உடைத்து வேலையை ஆரம்பித்தார். உரிய சமயத்தில் வேலை முடிவடைந்து முரளீதரன் சிலை ஒன்றுக்கும் ஆர்டர் கொடுக்கப்பட்டது. ஆனால் அது தயாராகும் முன்னே ஒரு புதிய நிகழ்ச்சி நேரலாயிற்று. பாபா மிகவும் கடுமையாக நோயுற்று இயற்கை எய்தும் தருணத்தில் இருந்தார்.
பாபா காலமானால் தமது வாடா பாபாவின் திருவடிகளால் புனிதப்படுத்தப்பட இயலாது போகும் என்றும் அவரது பணம் முழுவதும் சுமார் 1,00,000 ரூபாய் வீணாக்கப்பட்டுவிட்டது என்றும் புட்டி நினைத்து மிகவும் வருத்தமும் மனச்சோர்வும் அடைந்தார். இயற்கை எய்துவதற்கு சிறிது தருணத்துக்கு முன் என்னை வாடாவில் வெய்யுங்கள் என்ற பாபாவின் மொழிகள் பாபு சாஹேப்பை மட்டுமல்ல மற்றெல்லோரையுமே தேற்றின. உரிய தருணத்தில் பாபாவின் புனித மேனி முரளிதருக்காக திட்டமிடப்பட்ட நடுக்கோயிலின் மீது வைக்கப்பட்டு பத்திரப்படுத்தப்பட்டது. பாபா தாமே முரளிதரன் ஆனார். வாடாவும் சாய்பாபாவின் சமாதி மந்திர் கோவில் ஆனது. அவரின் அற்புதமான வாழ்வு ஆழங்காண இயலாதது. பாபு சாஹேப் புட்டி ஆசீர்வதிக்கப்பட்டவர், அதிர்ஷ்டம் உள்ளவர். அவருடைய வாடாவில் பாபாவின் புனிதமான தூய உடம்பு சயனித்து இருக்கிறது. ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம். ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமஹ. சாய்பாபா அஷ்டோத்திர சத நாமாவளி. ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமஹ. ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய நமஹ. ஓம் ஸ்ரீ கிருஷ்ண ராம சிவ மாருத்யாதிரூபாய நமஹ. ஓம் சேக்ஷசாயினே நமஹ. ஓம் கோதவரி தடசீரடி வாசினே நமஹ. ஓம் பக்தஹிருதாலயாய நமஹ. ஓம் சர்வஹ்ருத்வாசினே நமஹ. ஓம் பூதாவாசாய நமஹ. ஓம் பூதபவிக்ஷத் பாவ வர்ஜிதாய நமஹ. ஓம் காலாதீதாய நமஹ. ஓம் காலாய நமஹ. ஓம் காலகாலாய நமஹ. ஓம் காலதர்ப்பதமனாய நமஹ. ஓம் மிருத்யுஞ்சயாய நமஹ. ஓம் அமர்த்யாய நமஹ. ஓம் மர்த்யாபயப்ரதாய நமஹ. ஓம் ஜீவாதாராய நமஹ. ஓம் சர்வாதாராய நமஹ. ஓம் பக்தாவன சமர்த்தாய நமஹ. ஓம் பக்தாவன பிரதிஜ்ஞாய நமஹ. ஓம் அன்னவஸ்திரதாய நமஹ. ஓம் ஆரோக்யக்ஷேமதாய நமஹ. ஓம் தனமாங்கல்யப்ரதாய நமஹ. ஓம் ருத்திசித்திதாய நமஹ. ஓம் புத்திரமித்ரகலத்ரபந்துதாய நமஹ. ஓம்
யோகக்ஷேமவஹாய நமஹ. ஓம் ஆபத் பாந்தவாய நமஹ. ஓம் மார்க் பந்தவே நமஹ. ஓம் புத்தி முக்தி ஸ்வர்காபவர்கதாய நமஹ. ஓம் பிரியாய நமஹ. ஓம் பிரீத்திவர்தனாய நமஹ. ஓம் அந்தர்யாமினே நமஹ. ஓம் சச்சிதாத்மனே நமஹ. ஓம் ஆனந்தாய நமஹ. ஓம் ஆனந்ததாய நமஹ. ஓம் பரமேஸ்வராய நமஹ. ஓம் பரபிரம்மனே நமஹ. ஓம் பரமாத்மனே நமஹ. ஓம் ஞானஸ்வரூபினே நமஹ. ஓம் ஜகதக் பித்ரே நமஹ. ஓம் பக்தனாம் மாத்ரு தாத்ரு பிதாமகாய நமஹ. ஓம் பக்தா பயப்பிரதாய நமஹ. ஓம் பக்த பராதீனாய நமஹ. ஓம் பக்தானுக்கிரக காதராய நமஹ. ஓம் சரணாகத வத்சலாய நமஹ. ஓம் பக்தி சக்தி பிரதாய நமஹ. ஓம் ஞான வைராக்கியதாய நமஹ. ஓம் பிரேம பிரதாய நமஹ. ஓம் சம்சய ஹிருதய தௌர்பல்ய பாபகர்ம வாசனா க்ஷயஹராய நமஹ. ஓம் ஹிருதய கிரந்தி பேதஹாய நமஹ. ஓம் கர்மத் வம்ஷினே நமஹ. ஓம் சுத்த சத்வஸ்திதாய நமஹ. ஓம் குணாதீத குணாத்மனே நமஹ. ஓம் அனந்த கல்யாண குணாய நமஹ. ஓம் அமித பராக்கிரமாய நமஹ. ஓம் ஜயினே நமஹ. ஓம் துர்தர்ஷாக்ஷோப்யாய நமஹ. ஓம் அபராஜிதாய நமஹ. ஓம் திருலோகேஷு அஸ்கந்தி தகதயே நமஹ. ஓம் அசக்கிரஹிதாய நமஹ. ஓம் சர்வசக்தி மூர்த்தயே நமஹ. ஓம் சுரூபசுந்தராய நமஹ. ஓம் சுலோசனாய நமஹ. ஓம் பகுரூப விச்வமூர்த்தயே நமஹ. ஓம் அருபாவ்யக்தாய நமஹ. ஓம் அசிந்த்யாய நமஹ.
ஓம் சூக்ஷ்மாய நமக. ஓம் சர்வாந்தர்யாமினே நமக. ஓம் மனோவாகதீதாய நமக. ஓம் பிரேமமூர்த்தயே நமக. ஓம் சூலபதுர்லபாய நமக. ஓம் அசஹாய சஹாயாய நமக. ஓம் அநாதநாத தீனபந்தவே நமக. ஓம் சர்வபாரப்ருதே நமக. ஓம் அகர்மானேக கர்ம சுகர்மினே நமக. ஓம் புண்ணியச்ரணவண கீர்த்தனாய நமக. ஓம் தீர்த்தாய நமக. ஓம் வாசுதேவாய நமக. ஓம் சதாம் கதயே நமக. ஓம் சத்பராயணாய நமக. ஓம் லோகநாதாய நமக. ஓம் பாவனானகாய நமக. ஓம் அம்ருதாம்சவே நமக. ஓம் பாஸ்கரப்பிரபாய நமக. ஓம் ப்ருஹ்மசர்யதபஹ சர்யாதிஷூதாய நமக. ஓம் சத்யதர்மபராயணாய நமக. ஓம் சித்தேஸ்வராய நமக. ஓம் சித்தசங்கல்பாய நமக. ஓம் யோகேஸ்வராய நமக. ஓம் பகவதே நமக. ஓம் பக்தவத்சலாய நமக. ஓம் சத்புருஷாய நமக. ஓம் புருஷோத்தமாய நமக. ஓம் சத்ய தத்வபோதகாய நமக. ஓம் காமாதி சர்வ அஜ்ஞானத்வம்சினே நமக. ஓம் அபேதா நந்தானுபவப்ரதாய நமக. ஓம் சமசர்வமதசம்மதாய நமக. ஓம் தக்ஷிணாமூர்த்தியே நமக. ஓம் வெங்கடேசரமணாய நமக. ஓம் அத்புதானந்தசர்யாய நமக. ஓம் பிரபன்னார்த்திஹராய நமக. ஓம் சம்சார சர்வதுக்க க்ஷயஹராய நமக. ஓம் சர்வவித் சர்வதோமுகாய நமக. ஓம் சர்வாந்தர்பஹிஷ்திதாய
நமः. ஓம் சர்வமங்களஹராய நமः. ஓம் சர்வாபீஷ்டப்ரதாய நமः. ஓம் சமரச சன்மார்க்கஸ்தாபனாய நமः. ஓம் ஸ்ரீ சமர்த்த சத்குரு சாயிநாதாய நமः. ஓம் 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 குருவே சரணம்.